டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அனைத்து பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று 2ஆம் தேதி காலை அவசரமாக கூடி ஆராய உள்ளனர். இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன இது குறித்து தெரிவிக்கையில், இன்றைய கலந்துரையாடலின் பின்னரே பேருந்து போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தொழிற்சங்க மட்டத்திலான சந்திப்பு குறித்து கெமுனு விஜயரத்ன மேலும் கருத்து வெளியிடுகையில், எங்களது சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய பேருந்து சங்கங்களின் தலைவர்கள் இன்று காலை ஒன்று கூடியுள்ளனர். பிரதானமாக இந்த எரிபொருள் விலை உயர்வு பிரச்சனையிலிருந்து எங்களது தொழில்துறையை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து இங்கு ஆராய உள்ளோம். ஏனெனில் அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கு முறையான எவ்வித பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை. அவர்கள் தங்களது கொள்கையிலேயே பிடிவாதமாக இருக்கிறார்கள் என தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார சூழலில் பேருந்துகளை தொடர்ந்து இயக்குவது நட்டத்தை ஏற்படுத்துவதாக பேருந்து உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த தருணத்தில் தொழில்துறையை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக பேருந்து போக்குவரத்து சேவையிலிருந்து தற்காலிகமாக விலகி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்குமாறு அனைத்து பேருந்து உரிமையாளர்களும் எங்களை வற்புறுத்தி வருகின்றனர். இது எப்படி இருந்தாலும் சங்கத்தின் தலைவருடன் இன்று விரிவாக கலந்துரையாடிவிட்டு எங்களது இறுதி முடிவை இன்று பகிரங்கமாக அறிவிப்போம் என கெமுனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்.